ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. விழுப்புரம் தொடங்கி விருதுநகர் வரை தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் பரவலான வாக்கு வங்கியை தன்வசம் கொண்டுள்ள தேமுதிக வரும் சட்டமன்ற தேர்தலில் யாரோடு கூட்டணி என்பதில் தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறது. காங்கிரஸ் அறிவிப்புக்கு பிறகே கூட்டணி தொடர்பான தன்னுடைய முடிவை அறிவிக்க தேமுதிக முடிவு என தகவல்கள் வெளியாகியுள்ளன. காங்கிரஸ் முடிவால் தன் பேர சக்தி அதிகரிக்கும் என்று அக்கட்சி தலைமை நம்புகிறது. காரணங்களை அலசலாம் பெருஞ்செய்தியில். கட்சிக்கான அங்கீகாரத்தை பாதுகாத்திட வரும் தேர்தலில் குறைந்தபட்சம் 6 விழுக்காடு வாக்குகளையும் 8 தொகுதிகளையும் வென்றாக வேண்டிய கட்டாயத்தில் தேமுதிக உள்ளது. இதற்காக 20 தொகுதிகள் வேண்டுமென அக்கட்சி பேச்சுவார்த்தையை தொடங்கியது. ஆனால் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இருவரும் திராவிட கட்சிகளும் 7 தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடம் என்ற அளவிலேயே பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன. இரட்டை இலக்க தொகுதிகளை பெற்றால் மட்டுமே கட்சியின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என நிர்வாகிகள் அளிக்கும் அழுத்தத்தால் தேமுதிக தலைமை தற்போது ஊசலாட்டத்தில் உள்ளது. தேமுதிகவை திராவிட கட்சிகள் உதாசீனப்படுத்த முடியாததற்கு அதன் கேம் சேஞ்சர் எனும் ஆட்டக்குலைப்பர் வரலாறே சாட்சி. 2006இல் அதிமுகவின் தொடர் ஆட்சி கனவை தகர்த்தது முதல் 2014இல் திமுகவின் வெற்றி வாய்ப்பை திசை திருப்பியது வரை தேமுதிக ஒரு முக்கிய சக்தியாகவே இருந்துள்ளது. தற்போது தமிழகத்தில் குறைந்தபட்சம் 25 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் வல்லமை தேமுதிகவிற்கு இருக்கிறது. தேமுதிகவின் பலம் வெறும் எண்களில் மட்டுமல்ல, விஜயகாந்த் மீதான பற்றால் அந்த கட்சி சமூக ரீதியாகவும் வேர்விட்டுள்ளது. வட மாவட்டங்களில் வன்னியர் சமூக தளத்திலும் தெற்கில் நாயுடு சமூக மக்கள் மத்தியிலும் தமிழகம் முழுவதும் உள்ள கிராமப்புறங்கள் மற்றும் பட்டியலின மக்கள் மத்தியிலும் தேமுதிகவின் செல்வாக்கு ஊடுருவி உள்ளது. இந்த சூழலில் காங்கிரசின் முடிவால் தனது பேரசக்தி அதிகரிக்கும் என தேமுதிக நம்புகிறது. இதற்கிடையே முதல் தேர்தலை சந்திக்கும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தேமுதிகவுக்கு 50 தொகுதிகள் வரை வழங்க முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தேமுதிகவுக்கு ஒரு மாற்று பாதையை திறந்துவிட்டுள்ளது. திமுக, அதிமுக அல்லது தாவேக இதில் யாருடன் கைகோத்தால் தனது செல்வாக்கை வெற்றி கணக்காக மாற்ற முடியும் என்பது குறித்து தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா ஆழ்ந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இவை ஒருபுறம் இருக்க உட்கட்சி நெருக்கடியையும் சந்தித்து வருகிறார் பிரேமலதா. 20 ஆண்டுகள் அனுபவம் உள்ள கட்சி நிர்வாகிகளுக்கு போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டிய சூழலும் உள்ளது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.